திருவைகுண்டர் அதிக்கரை சுடலை ஆண்டவனுக்கு காசிநாதபுரத்துல கொடை போட்டிருக்கும். கொடைக்கு நீங்க எல்லாரும் வரணும். கொடைக்கு வந்தவங்களுக்கு நம்ம வரவேற்று உபசரிக்கணும். கோயில் கொடைக்கு வந்தவங்க கோயில கொண்டு சாமி கொடையை மட்டும் காட்டக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? என்னென்ன பொருள் வேணுமோ அவங்களுக்கு உணவு வேணும் இல்லையா? சாப்பிடுறது, காலையில டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, மதியம் 12 மணிக்கு கடை திறந்தவனே சரக்கு வாங்கி கொடுக்கணும். அப்பதான் கொடைக்கு வந்தவங்க சம்மதி நிற்பாங்க. சாப்பாடு கொடுக்கும்போது அப்பதான் கொடைக்கு வந்தவங்க உஷாரா நிற்பாங்க. சாப்பாடு கொடுக்கும்போது இல்லையோ கண்டிப்பா 12 மணிக்கு திறந்தவனே மாயாண்டிக்கு ஓட்டம் போட்டு கொடை கொடுக்கிறோம். எங்க அண்ணனா கோபாலக்கண்ணிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்க அத்தான்னு சொன்னேன். உடனே பெருமாள் கோபாலக்கண்ணனிடத்துல ஆண்டவன் சிவபெருமான் மைத்தனாகிய கோபாலக்கண்ணிடத்திலே வந்து கொடை விழாவுக்கு சொல்ல வேண்டும் என்று மைத்தர் கோபாலக்கண்ணிடத்திலே வந்து ஏ மாப்பிள, ஏ மைத்தனா, ஏ மாப்பிள, என்ன வச்சான், ஏ மாப்பிள என்னையா ஒரு முறை கூட சொல்ல மாட்டேங்கிற, என்னையா ஆடிறாள் மாப்பிள மாப்பிளங்க மச்சான்னு சொல்ல மாட்டேங்கிற. கைலாசத்துல உங்க மருமக மாயாண்டிக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுப்போம். கொடைக்கு நீ கட்டாயம் வரணும் மாப்பிள. என் மாப்பிள கொடைக்கு நீ கட்டாயம் வரணும். வாரேத்தான் சொல்லுவையா. என் மாப்பிள கொடைக்கு நீர் கட்டாயம் வரணும் மாப்பிள. என்னத்தான் நீங்க கொடைக்கு கூப்பிடுறீங்க? என் மருமக மாயாண்டி கொடைனா எப்பேற்பட்ட கொடை கொடுப்பீங்க எனக்கு தெரியும். அசைவ கொடை கொடுப்பீங்க, மாமிச கொடை கொடுப்பீங்க. நான் சுட்ட சைவாள், நீங்க ஆட்டுக்கறி மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிடக்கூடிய அசைவாள். நீங்க உங்களுக்கு எங்களுக்கும் பிடிக்காது. நீர் நாட்டம் இல்லாம சாப்பிட மாட்டேன், எனக்கு அது ஆகாது. அதனால மாயாண்டி கொடைக்கு நான் வரமாட்டேன் என்று பெருமாள் கோபாலக்கண்ணன் சொல்ல, என்ன மாப்பிள அப்படி சொல்லக்கூடாது. போய் நான் உங்ககிட்ட வந்து முதல்ல நடுவேன்னு கொடைக்கு சொல்ல வந்தேன். கொடைக்கு வர மாட்டேங்கிற என்னையா நீர் ஆளு? நீ கொடைக்கு வர மாட்டேங்கிற. சார் நீங்க கொடைக்கு வரல, உங்க தங்கச்சி கொடைக்கு வர மாட்டா. அவனும் வீட்டுல இருந்துட்டு கொடைக்கு வரேங்க. அண்ணனே நான் கொடைக்கு வர மாட்டேன்பா. அதனால கொடைக்கு எனக்காக வர விட்டாலும் கூட, எனக்கா கொடைக்கு வரட்டாலும் பரவாயில்ல. யாருக்கா வரணும்? உங்க தங்கச்சிக்காது வேண்டி கொடைக்கு வரலையா? நல்லா இருக்கு. அவன் கொடைக்கு வர மாட்டால பிறகு நீ வரலன்னா கொடை விழாவுக்கு கட்டாயம் வரணும். சரி அத்தான், ரொம்ப பாசப்பட்டு ஆசைப்பட்டு கூப்பிட்டீங்க. உங்களுக்காக வரணும் இல்லை, தங்கச்சிக்காக நான் வரேன். ஆனா வரும்போது ஒரு சின்ன கண்டிஷன். நான் என் பெருமாள் கோபாலக்கண்ண வரும்போது அங்க மாமிச படம் போடக்கூடாது, அசைவ படம் போடக்கூடாது. அதனால நான் கொடை விழாவுக்கு வர வேண்டுமே. ஆனா நான் வரும்போது மத்தியான கொடைக்கு வருவேன். அங்க சைவ பிழப்பு தான் போடணும். சம்மதமா? சரி மாப்பிள, சரி கொடைக்கு நீ வரும்போது சைவ பிழப்பு போடுறது மாறும். ஆனால் ஏ மாப்பிள கொடைக்கு வரும்போது வீசின கையும் வெறும் கையுமா வந்துடாது. வரும் கொடைக்கு வரும்போது வீசின கையும் வெறும் கையும் வந்துடாரு. நான் சாமி ஆடுனா வேட்டி துண்டு கட்டணும். எனக்கு வேட்டியும் சட்டையும் உன் தங்கத்துக்கு அழகான பட்டு சேலையும் வாங்கிட்டு வா. இந்த கொடை விழாவுக்கு சொல்லிவிட்டு என் பெருமாள் கோபாலக்கண்ணிடத்திலே சொல்லிவிட்டு அத்தான் சிவபெருமான் கைலாசம் வந்தார். இந்த அரும்பெரும் சபையில் அலங்கார இந்த பந்ததி
நமக்கு 12 ரூபாய் 100 லட்சமாக வாரி கொடுத்தாங்க மாயாண்டிக்கு ஓட்டு போட்டு கொடை கொடுங்க ஏந்து அதை பீடம் போட்டு மாயாண்டி தொடர்கிறா என்ன வேலை கிழமை குடியழைப்பு வெள்ளிக்கிழமை அந்த கொடை கொடுத்தா என்ன வேலை நல்ல கடமையில ஆண்டவன் மாயாண்டிக்கு உச்சியில கும்பம் ஏற்றி உல்லாச கொடை கொடுத்தார் கருத்து பாண்டி சொடலக்கீரா எங்க நதிக்கிற மாயாண்டிக்கு வெள்ளி நல்ல கடமையில விடியும் ஒரு சாபத்தில கடவுள் மாயாண்டிக்கு ஒரு கால பொங்கலிட்டு ஒரு செங்கிடாய் எங்க கடவுள் மாயாண்டிக்கு கட்ட சொடலக்கீரா வெள்ளிக்கிழமையில மத்தியானம் மதியம் போல வெள்ளிக்கிழமையில கிழமையில ஒரு மத்தியானம் மதியம் போல ஆண்டவன் சுடலை ஆண்டவன் நதிக்கிற மாயாண்டிக்கு கொடை விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கொடை விழாவிலே நமக்கு 50 ரூபாய் 50 லட்சமாக வாரி கொடுத்த வெள்ளை நம்ம அருமை தம்பி சத்யராஜ் அவர்கள் நமது ஒத்தப்பன் சுடலை ஆண்டவன் கோவிலில் பேச்சு பிரம்மசக்திக்கு சாமியாடி கோமரத்தாண்டி அருமை தம்பி சத்யராஜ் அவர்கள் பிரபல ஏற்று கொத்தனாருமாகிய அருமை தம்பி சத்யராஜ் அவர்கள் சார்பாக 50 ரூபாய் 50 லட்சமாக நமக்கு வாரி கொடுத்திருக்கின்றார்கள். அருமை தம்பி சத்யராஜ் அவர்களும் அவருடைய மனைவி மக்களும் மருமக்கமார் பெருமக்களோடு பேரமார் பேத்திமார்களோடு எங்க ஆண்டவன் அதிகரை சுடலை ஆண்டவன் அருள் பெற்று பேச்சு பிரமசக்தி அருள் பெற்று அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் கோபுரம் போல என்ன கோபுரம் போல உயர வேணும் கொடிமரம் போல ஆண்டவன் அதிகரை சுடலை ஆண்டவன் அருள் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி எங்க நதிக்கரை சுடலை ஆண்டவன் கொடை விழா மத்தியார கொடை பிரம்மாண்டம நடக்கும் மத்தியார கொடை பிரம்மாண்டம நடக்கும் இந்த கொடை விழாவிலே யார் வர என் பெருமாள் கோபால கண்ணன் வரார் தங்கத்தை எதிர்பார்த்திருக்கா நம்ம அண்ணன் கொடைக்கு வரார கொடைக்குன்னு வரலையே நம்ம அண்ணனை காக்கலையே என்று பார்வதி வடிவேறு வெளி வைத்து எதிர்பார்த்திருக்கா அப்படி எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் போதுதான் ஓ அண்ணன் வந்துட்டார் நம்ம அண்ணன் வந்துட்டார் அண்ணன் வாங்க அண்ணன் வாங்க 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 உங்களை தான் எதிர்பார்த்துட்டேன் இவ்வளவு நேரமா என்னையா பண்ணீங்க கொடைக்கு மத்தியானம் கூட நடக்க போது இவ்வளவு நேரம் எங்க போறீங்க இப்ப வரீங்களா வாங்க வாங்க இது வரவேற்று உபசரித்தார் அண்ணனான கோபாலக்கண்ணன் கொடை விழாவில் வந்து பார்க்கிறார் எங்கள் அதிகர சுடலை ஆண்டவன் கோயில்ல கூட்டம்னா கூட்டம் ஏராளமான கூட்டம் கூட்டம் ஏராளமான கூட்டம்
ஒரு பக்கம் செண்டாமன் அடிக்கி, ஒரு பக்கம் நையாண்டி மேல அடிக்கி, ஆமா ஒரு பக்கம் தாரத்தப்பட்டு அடிக்கி, ஒரு பக்கம் ட்ரம் செட்டு, ஒரு பக்கம் பாட்டு கேஜி, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உரிமை மேளம். உருட்டு வேணும், கட்ட வேணும், செண்டா வேணும், வாடி ஊட்டி கொம்பு தொட்டு. ஆண்டவன் அளிக்கிற சுடலை ஆண்டவனுடைய ஆலயத்திலே ஏராளமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் என் பெருமாள் கோகாலக்கண்ணன் வந்து பார்க்கும்போது என் பெருமாள் கோகாலக்கண்ணன் வந்து பார்க்கும்போது மாயாண்டி கோவில்ல ஏராளமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க என்னத்தான் நிகழ்ச்சி நடந்தாலும் எங்க மாயாண்டிக்கு நடக்க வேண்டிய முக்கியமான நிகழ்ச்சிகள் இல்ல. என்ன நிகழ்ச்சி இல்ல? மாயாண்டி சரித்திரம் என்ன, வரலாறு என்ன, அற்புதம் என்ன, மகிமை என்ன, திருவிளையாடல் என்ன. மாயாண்டி சரித்திர கதையை பாடுவதற்கு கோயில்ல வில்லுப்பாட்டு இல்லாம கோயில் கூட வெறிச்சோடி இருக்கு. இந்த பெருமாள் கண்ணன் நாமதாவது மாயாண்டிக்கு சரித்திரத்தை வில்லுப்பாட்டுல பாடணும். இந்த பெருமாள் கோபால கண்ணனும் இந்த மாயாண்டி சரித்திரத்தை இந்த மாயக்கண்ணன் கோபால கண்ணன் வில்லுப்பாட்டுல பாடன்னு சொல்லி பரணம் கையில் இருக்கக்கூடிய வில்ல வாங்கி வளைத்தார். 9 நவக்கிரகங்களை 9 மணி ஆக்கினார். ஆதிசேடன் பாம்பை வடமா திரித்தார். வில்ல நாணி ஏற்றினார். குண்டவரை குடமாக்கி குடமடிக்க சொன்னார். தெய்வேந்திரனை உடுக்கு வாட்டி மடிக்க சொன்னார். இந்திரனை கைத்தாளம் மணி போட சொல்ல நாரதர் கட்டைத்தாளம் போட என் பெருமாள் கோபாலக்கண்ணன் வில்லுப்பாட்டை பாடணும். என் இளைய மருமகன வேல்முருகா என் மாயாண்டிக்கு பக்கப்பாட்டு பாடணும். ஐயா என் மருமகன நீதான் மாயாண்டிக்கு வில்லுக்கு பக்கப்பாட்டு பாடணும். என் பெருமாள் கோபாலக்கண்ணன் மாயாண்டி சரித்திரத்தை வில்லுப்பாட்டு பாடு வேளையில் இந்த அரும்பெரு சபையில அலங்கார பந்தலினை பாடுகின்ற அன்பருக்கு பவனுள்ள 50 லட்சமாக நமக்கு வாரி கொடுத்தவள்ளல் புதுப்பட்டி மாநகரத்தில் இருந்து கோயில் கொடைவிழாக்கு வருகின்றுள்ள நம்ம அருமை அண்ணன் ஸ்ரீதர் பாலியாவாரி அவர்கள் ஸ்ரீதர் பாலியாவாரி அவர்கள் சைவ பிள்ளைமார் குலத்தில் அவதரித்தவர்கள். மாயாண்டி நதிக்கரை சுடலை ஆண்டவனுக்கு பால் அபிஷேகத்துக்கு பாலையும் கொடுத்து விட்டு நமக்கும் 50 ரூபாய் 50 லட்சமாகவே நமக்கு மாறி கொடுத்திருக்கிறார்கள். நம்ம ஸ்ரீதர் பால் வியாபாரி அவர்களும் அவருடைய குடும்பங்களும் வழிவழி அம்சங்களும் பேரமார் பேத்திமார்களோடு ஆண்டவன் அதிக்கரை சுடலை ஆண்டவன் அருள் பெற்றவங்க குடும்பங்கள் எல்லாம் பாலா பொங்கலும் பட்டி பெருகணும். எங்கள் அதிக்கரை சுடலை ஆண்டவன் அருள் பெற்று ஐயா வாழ வேணும் வளர மாணிக்க கையில் போல எங்க ஆண்டவன் அதிகரில் சுடலை ஆண்டவன் அருள் பெற்று வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி எங்க ஆண்டவன் மாயாண்டின் அதிகரில் சுடலை ஆண்டவனுக்கு என் பெருமாள் கோபாலக்கண்ணன் வில்லுப்பாட்டை பாடுறார். எப்படி வில்லுப்பாட்டை பாடுவாரா? என வேலை நல்ல வேலை அப்பாய சுடலையோ எங்க சுடலமாடா விளையாடு நேரம் அப்போ விளையாடு நேரம் அப்போ
தங்கம் போல யாசுடல தங்கம் ஏ எங்க சுடலமான மதிய உச்சி வேலையப்போ மதிய உச்சி வேலையப்போ ஏ சுடலையா சாமநாடு சாமம் போல ஏ சுடலாயோ எங்க சுடலமான சதி சாம வேலையப்போ சதி சாம வேலையப்போ ஏ சுடலையா அந்த மாயாண்டி அந்த சரித்திரத்தை அந்த மாயக்கண்ணை பாடும்போது அந்த மாயாண்டி அந்த சரித்திரத்தை அந்த மாயக்கண்ணை பாடும்போது இந்த மாயாண்டி அவர் சுடலையா அவர் கல்ச்சலையா இருந்தவர் தான் கலகலன் சிரிப்பாய அவர் மண்பிடமா இருந்தவர் தான் மாயாண்டி அவர் மனவிட்டு அவர் பேசுறார என கல்ச்சலையா இருந்தவர் தான் இங்க நதிக்கரையான் அவர் சுடலையா அவர் கல்ச்சலையா இருந்தவர் தான் அவர் கண்ணை உருட்டி முடிச்சார் மாயாண்டி சுடலையாண்டவன் சரித்திரத்த மாய கண்ணனான கோவால கண்ணன் பாடும்போது மாயாண்டி கல்சிலையா இருந்தவர் கலகலையே பேசுற மண்பீடமா இருந்தவரை வெள்ளி பீடமா இருந்தவரை வீறு கொண்டு எழுந்திருக்கார் மாயாண்டி சுடலைக்கு சைவ விளக்கு போட்டு அலங்கார தீபம் நடக்கும் போது எங்க மாயாண்டி சுடலையாண்டவன் எங்க ஆண்டவனாய பேச்சு மகன் பேர் பெற்ற சுடலையாண்டவன் மாய கண்ணம் கோவார கண்ணனே ஒரு நாட்டு கிட்டு நாட்டு சாதாரணமான தெய்வமே இல்லை எங்க நதிக்கிற சுடலையாண்டவர் மாயாண்டி சுடலையாண்டவர் மாய கண்ணனே கோபுரம் பிடிச்சு ஆட்டுதாருன்னா சாதாரணமான தெய்வம் அவரு பெரிய பேரு பெற்ற சுடலை ஏ மாயாண்டி மாய கண்ணனே நீ ஒரு ஆட்டு உனக்கு நான் ஒரு பேர் கொடுக்க வாங்கிக்கணும் பச்சாத்தி மாடசாமி உனக்கு ஒரு பேர் பேருநாமத்தை பெற்ற பேரு பெற்ற சுடலையாண்டவன் இப்படியாக மத்தியான கூட நம்ம பிரம்மாண்டவன் நடக்கி ஏ மத்தியான கூட விழாமோ மாயாண்டி சுடலைக்கு கருக்கரையில மனச்சாம மாயாண்டி சுடலைக்கீழா அலங்கார தீபரணை அழகுடனே அப்போ அலங்கார தீபரணை ஆண்டவனாய நதிக்கரை சுடலை ஆண்டவனுக்கு அலங்கார தீபாரணை எல்லாம்
பிரமாண்டமா நடக்கு நடக்கு மாயாண்டிக்கு மலை போல் பீடம் போட்டு மலை போல படப்பு போட்டார் எங்க கடவுள் மகன் மாயாண்டிக்கு என்ன கடவுள் மகன் மாயாண்டிக்கு கடவுள் மகன் மாயாண்டிக்கு எட்டாத பீடம் போட்டு 7 மாலை உச்சீர கும்பம் ஏற்றி உல்லாச கொட கொடுத்தார் கடவுள் மகன் மாயாண்டிக்கு ஒரு கோட்ட அரிசி பொங்கி அந்த ஒரு படப்ப போடுவார் என்ன ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு படப்ப போடுவாரா முட்டையா முருங்கைக்காயா முட்டையோடு முருங்கைக்காயும் ஒரு கருவாடை கறி சமைத்து கருங்குடாய கொண்டு வந்து கை குழம்ப ஊற்றியாச்சு செங்குடாய கொண்டு வந்து கடவுள் மகன் மாயாண்டிக்கு பொரியலா பொரிச்சாச்சி ஆண்டவன் மாயாண்டிக்கு கறிக்கிடாம கறிக்குழம்பு கருங்கிடா கறிக்குழம்பு செங்குடா பொரியலோட எங்க ஆண்டவனோ துளக்கியாம் இது மட்டுமே காணாதென்று அவிச்ச முட்டை 66 பச்சை முட்டை 16 ஆண்டவன் அதிக்கிறையானுக்கு குட்டியில சாராயம் குடுவையில தென்னங்களோ ஆண்டவனான அதிகர் சுடலை ஆண்டவனுக்கு புத்தியில சாராயமும் குடுவையில தென்னங்கள் ஆண்டவன் மாயாண்டிக்கு படப்பு போட்டு வைத்திருக்கு. இந்த அரம்பர் சபையிலே நமக்கு 50 ரூபாய் 50 லட்சமாக வாங்கி கொடுத்தவள் சுரேஷ் அவர்களும் மாறியவர்களும் இளங்கோல் சார்பாகவும் 50 ரூபாய் 50 லட்சமாக நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். நம்ம அன்பு சகோதரர் சுரேஷ் அவர்களும் அன்பு சகோதரர் மாறியவர்களும் இளங்கோ சார்பாகவும் நமக்கு 50 ரூபாய் 50 லட்சமாக நமக்கு வாரி கொடுத்திருக்கின்றார்கள். சுரேஷ் அவர்களும் மாறியவர்களும் இளங்கோ அவர்களும் அவருடைய மனைவி மக்களோடு மருமக்கமார் செல்வங்களோடு பேரமார் பேத்திமார்களோடு நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு மாறாத புகழோடு மங்காத செல்வத்தோடு எங்க ஆண்டவன் அதிகரை சுடலை ஆண்டவனுடைய அருள் பெற்று அவங்க குடும்பங்கள் எல்லாம் ஐயா மாயாண்டி சுடலை மாண்டன் அருளா மாணிக்க கையில போல எங்க ஆண்டவன் அதிகரை சுடலை ஆண்டவரோட அருள் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்க்கை அடுத்தார் போல நமக்கு 20 ரூபாய் 20 லட்சமாக வாங்கி கொடுத்தவள் செல்வி நாடார் குறிப்பை சார்ந்து
பி கணேசன் அவர்களும் ஜே.எம். சசி அவர்களும் எஸ். சுபாஷ் அவர்களும் எஸ். சுரேஷ் அவர்களும் கே. மாரிராஜ் அவர்களும் நமக்கு 20 ரூபாய் 20 லட்சமாக வாரி கொடுத்திருக்கிறார்கள். நீ படிக்காத மேதை இல்லை, தமிழகத்தை படிக்க வைத்த மேதை என்று. நீ படிக்காத மேதை இல்லை காமராஜர், தமிழகத்தை படிக்க வைத்த மேதை என்று எழுதி கொடுத்து செல்வி நாடார் பொறுப்பை சார்ந்த பி கணேசன் அவர்கள், ஜே.எம். சசி அவர்கள், எஸ். சுபாஷ் அவர்கள், எஸ். சுரேஷ் அவர்கள், கே. மாரிராஜ் அவர்கள் சார்பாக செல்வி நாடார் பொறுப்பின் சார்பாக நமக்கு 50 ரூபாய் 50 லட்சமாக நமக்கு வாரி கொடுத்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்களும் அன்னாருடைய குடும்பங்கள் எல்லாம் ஐயா மாயாண்டி சுடலை மாண்டன் அருளா அருளா கைய போல பாழ இந்த ஆண்டவன் மாயாண்டி நரபலி மாயாண்டிக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் மகனான மாயாண்டிக்கு நரபலி கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவார் தெரியுமா? என்ன தெற்ப புல்ல முடிந்து என்ன பண்ணுகிறார் தெரியுமா? அவர் தெற்ப புல்லை அவர் தான் மூடித்து தான் மூடி அக்கினிக்கு சத்தமாக என்ன தெற்புள்ள தான் முடிந்து அக்கினி எக்கிசம் வளர்க்கும் போது வலது தோழில் மணிமகுடம் இடது தோழில் பேய் முகம் வலது தோழில் மணிமகுடம் இடது தோழில் பேய் முகம். நல்ல மகுடத்தோட பேய் முகத்தோட தெய்வ கனியான் பிறந்து வர ஆண்டவன் மாயாண்டிக்கு எங்க ஆண்டவன் பெரியாண்டவன் சுடராண்டவனுக்கு சத்ராபதி முண்டனுக்கு சின்னத்திர பெரியத்திர சாமத்திர பாண்டியனுக்கு நதிக்கர மாயாண்டிக்கு மணி மகுடம் தட்டணும், நரபலி கொடுக்கணும். மணி மகுடம் தட்டி மாயாண்டிக்கு முழங்கையை கீறி மாயாண்டிக்கு நரபலி கொடுக்கணும் இந்த ஆண்டவன் பகவான் சொல்லும் வேளையில் இந்த அரங்கர் சபையில் அலங்கார பந்தலில் 20 ரூபாய் 20 லட்சமாக வாங்கி கொடுத்தவன் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த வருங்கால முதலமைச்சராக இருக்கும் வரக்கூடிய நமது வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினருமாகிய நமது மாரிராஜ் அவர்களும் வருங்கால முதலமைச்சர் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி எஸ். சுரேஷ் அவர்களும் நமக்கு 20 ரூபாய் 20 லட்சமாக நமக்கு வாரி கொடுத்திருக்கின்றார்கள். கே. மாரிராஜ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சராக மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி எஸ். சுரேஷ் அவர்களும் 20 ரூபாய் 20 லட்சமாக நமக்கு வாரி கொடுத்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்களும் அன்னாருடைய குடும்பத்தார் அவர்களும் வழிவழி புத்தகங்களும் குடிவெடி ஆண்டவன் அதிகரை சுடலை ஆண்டவன் அருள் பெற்று ஐயா வாழையண்டி வாழையாக வளர்ந்து ஓட்டி வாழ
வாரி கொடுத்தவள். ஏங்க அதாவது இல்லை நமது காசிநாதபுரம் ஏடிஎம்கே சார்பாகவும் நமது கே சொற்களால் அவருடைய அருமை சித்தப்பாவுடைய அன்பு மைத்தினர் நமது முன்னாள் மாவட்ட பிரதிநிதியாகிய மறைந்த மாமேதேவி முத்துராஜ் மாமா சார்பாகவும் அவர் அன்பு காணிக்கையாக தெற்கு ஒன்றியத்தினுடைய சார்பாகவும் ஆலங்குளம் தெற்கு ஒன்றியமாக விளங்கி வரக்கூடிய கே சொக்கராஜ் சித்தப்பா அவர்கள் சார்பாகவும் நமக்கு 50 ரூபாய் 50 லட்சம் மீண்டும் கொடுத்திருக்கிறார்கள். அண்ணார் அவர்களும் அண்ணாருடைய குடும்பத்தார் அவர்களும் வருங்காலத்தில் எடப்பாடி முதலமைச்சராக வேண்டும் என்று வாழ்த்தி நம்ம அன்பு மைத்திர சொற்களால் அவர்கள் நம்ம அன்பு சித்தப்பா சொற்களால் அவர்களும் அவருடைய அன்பு மைத்தினர் மறைந்த மாமேதை மாமா வே முத்துராஜு அவர்கள் சார்பாகவும் நமக்கு 50 ரூபாய் 50 லட்சமாக வாரி கொடுத்திருக்கின்றார்கள். அண்ணார் அவர்களும் அண்ணாருடைய குடும்பங்கள் அவர்களும் வழிவழி மிசங்களும் பேரமார்களும் பேத்திமார்களோடு பட்டு பெருகி பால்பார பொங்கி செய்யும் தொழிலைந்து செல்வாக்கோடு எங்க ஆண்டவன் அதிகரை சுடரை ஆண்டவன் அருள் பெற்று ஐயா வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக அவங்க வளர்ந்து ஒங்கி வாழ வேண்டும். எந்த இடம் போனாலும் மாயாண்டியாரை பெற்று மங்களம் வாழ வேண்டும். சொடலை மன அருளால சிறப்போடு வாழ வேண்டும். சிறப்போடு வாழ வேண்டும். அடுத்தார் நமக்கு 50 ரூபாய் 50 லட்சமாக வாரி கொடுத்தவள் நமது அன்பு சகோதரர் கணேசன் அவர்களும் அவருடைய துணைவியார் மகேஸ்வரி சார்பாகவும் அவருடைய மகன் எம் மனோ சார்பாகவும் எம் சுபிதா சார்பாகவும் அதே நேரத்தில் ரவிக்குமார் சார்பாகவும் ஸ்ரீ கார்த்திக் சார்பாகவும் நமக்கு 50 ரூபாய் 50 லட்சமாக நமக்கு மாறி கொடுத்திருக்கின்றார்கள். ஆண்டவனான மாயாண்டியர்கள் பெற்று அன்பு சகோதரர் கணேசன் அவர்களும் அவருடைய துணைவியார் ஜி மகேஸ்வரி அவர்களும் எம் மனோ அவர்களையும் சுபிதா அவர்களும் ஜி ரவிக்குமார் அவர்கள் ஜி கார்த்திக் அவர்களும் அவர்கள் அவங்க மனைவி மக்களோடு மணமக்கமா செல்வங்களோடு பேரமார் பேத்திமார்களோடு நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு எங்க ஆண்டவன் அதிகரை சுடலை ஆண்டவன் அருள் பெற்று அவங்க வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் மங்களமா வாழ வேண்டும். எங்க பேச்சு அம்மா அருள பெற்று புகழி வாழ வேண்டும். எங்க மாயாண்டி அருளால மாணிக்க கைலை போல வாழ வேண்டும். அண்ணாரவர்கள் அண்ணார் குடும்பங்களும் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அடுத்தார் போல மக்கள் 50 ரூபாய் 50 லட்சமாக வாரி கொடுத்தவள்
அடுத்தது நமக்கு 50 ரூபாய் 50 லட்சமாக வாரி கொடுத்தவள் யாரையா மாதானகரை சுடலையாண்டவன் கோயில்ல மன்னாளுடைய மாதானகரையம் கோமரத்தாடி சித்தப்பா காட்சிமணி நாடார் அவர்களும் அவருக்கு அடுத்தாற்போல் மாதானகரை சுடலையாண்டவன் கோயில்ல பெரியாண்டவர் மாயாண்டிக்கு மாதானகரையன் கோமரம் ஆடுகின்ற நம்ம அருமை தம்பி தங்கத்துறை அவர்கள் சார்பாகவும் 50 ரூபாய் 50 லட்சமாக நமக்கு வாரி கொடுத்திருக்கிறார் 1008 தேவாதிக்கு அண்ணாமியா குழுவிற்கும் மாசான கரையா மாசான முத்து மாசான போத்தி மாசான போத்திக்கு கோபரமாடுகின்ற சித்தப்பா மறைந்த மாமேது காசிமணி நடார் அவர்களுடைய அருமை மகன் அருமை தம்பி தங்கத்துறை சார்பாகவும் தங்கத்துறை தம்பி அவர்களும் மினிக்குண்டு பீடி கம்பெனி சூப்பரேசன் அவையா ஏரல்ல திருவள்ளத்தினார் விளைய அங்க தங்கி வேலை பார்க்காங்க அவையா யாருக்கே அடுத்த மாசம் நம்ம அங்க கோயிலுக்கு வெள்ளுக்கு போக வேண்டியிருக்கு 3 நாளைக்கு அவங்க வீட்டுல இருந்து தங்கல் நமக்கு அவங்க பீடி எடுத்து வந்து ரொம்ப கவனிப்பாங்க 3 நாளைக்கு அவங்க விமர்சரிப்பித்தான் ஆமா சாப்பிட முடியாது நம்ம அருமை தம்பி தங்கத்துறை அவர்களும் அவருடைய மனைவி மக்கள் அவையா மறைமக்கமார் செல்வங்களும் பேரமார்கள் பேத்திமார்களோடு நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு எங்க ஆண்டவன் அதிகரில் சுடலை ஆண்டவன் மாசான போட்டி அருளால அவங்க வாழ வேணும் வாழ வேணும் மங்களம்மா வாழ வேணும் செய்யும் தொழில் பெருக வேணும் செய்யும் தொழில் செல்வாக்க வாழ வேணும் அடுத்தார்கள் நமக்கு 50 ரூபாய் 50 லட்சமாக வாரி மணிமகனம் தட்டுவானா மாயாண்டி சுடலைக்கு மாயாண்டி தான் சுடலைக்கு தான் மத்தியான மதியும் போல மாயாண்டி சுடலைக்கு தான்